நான் பேசிக்கிட்டு இருந்தேன், ஒண்ணுமே ரெஸ்பான்ஸ் இல்லை சார். கேக்குதுங்களா? இப்ப கேக்குது சார். நான் பேசிக்கிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. ஆமா, திடீர்னு கட் ஆயிருச்சு. என்னன்னு தெரியல. அதான் சார், இப்ப நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே போயிருவோம் சார். இதே ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு 40 பேர் கொண்ட குழுவை சர்வே டீம் போடணும். 6 மாசம் ஃபுல்லா காலி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நீங்களும் அந்த மூல வைகையை காப்பாத்தணும் அப்படின்ற அந்த ஒரு டீம்லயும் நீங்க இருந்திருக்கீங்க. அந்த சிஎஸ்சி டீம் வந்து அந்த எங்களை வந்து பார்க்கவே இல்லை. அவங்களா ஏதோ வந்து ட்ரோனை வச்சு பார்த்துட்டு பைனாகுலர் வச்சு பார்த்துட்டு இந்த மாதிரி எங்களை காலி பண்ண சொல்றது வந்து மிகவும் அநியாயம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்க மக்கள் எல்லாம் சொல்றாங்க. இது எப்படி சார் நம்ம எடுத்துக்கிறது? அதாவது வந்து சார், அவங்க வந்து இங்க வந்ததே மொத்தம் 2 நாள்ல தான் சார் வந்தாங்க. அவங்க 2 நாள் இப்ப வந்து கவர்மெண்ட்ல வந்து மேலதிகாரி வர போறாங்க, இத்தனை தேதி வந்து ஆய்வு செய்ய போறாங்கன்னா, ஆனா 1 மாசத்துக்கு முன்னாடியே வந்து எந்த இடத்துல ஆய்வு செய்ய போறாங்களோ அந்த இடத்துல வந்து அரசு அலுவலர்கள் பணியை தொடங்கிடுவாங்க. சர்வே முதற்கொண்டு எல்லா வேலையும் ஆரம்பிச்சிருவாங்க. அது உண்மையா பொய்யா சார்? ஆமா சார், முன்னாடியே ஆரம்பிச்சிருவாங்க. முன்னாடி அப்ப வந்து இவங்க வந்து அங்க இருந்து வந்து திரு சித்தாந்ததாஸ் அவர் தலைமையில வந்த கமிட்டி வந்து இந்த அதிகாரிகளை கூப்பிட்டு எல்லாமே ஆய்வு செஞ்சு பார்ப்பாங்க. அதே நேரத்துல நாங்க வந்து அவங்கள போய் நேரடியாக மேகமலையை சந்திக்கிறப்ப மேகமலையில அந்த கிரவுண்ட்ல வந்து அவங்க வந்து கேட்டாங்க, இது என்ன என்ஃபோர்ஸ்மெண்ட் என்ன காலி பண்ணாம இருக்கு, இவங்களுக்கு பட்டா இருக்கா என்ன, அந்த நம்பர் என்ன அப்படின்லாம் வந்து அந்த அதிகாரி கிட்ட விசாரிச்சாங்க சார். ஆனா வந்து இங்க வந்து தகவல் தெரிவித்திருப்பாங்க. ஆனா வந்து இவங்க ஏன் போய் அவங்கள மீட் பண்ணல அப்படின்றது தெரியல சார். மொத்தம் 98 கிராமம் கிட்ட இதுல வந்து பாதிக்கப்படுது. ஒரு 5000 குடும்பம், ஒரு 20,000 மக்கள்னு வச்சுக்கோங்களேன். இதுல வந்து ஒரு வாழ்வாதாரமா இருக்க அந்த அடிப்படையில அங்க வந்து காலங்காலமா நாங்க இருக்கிறோம். எங்க கிட்ட இருந்து ஒரு வார்த்தை கூட சொல்லாம எங்களை எப்படி காலி பண்ண சொல்லுவாங்க? காலங்காலமா எத்தனை காலமா எவ்வளவு நாளா இருக்காங்க சார்? 200 வருஷம் மேல நான் அங்க இருக்கிறேன்னு சொல்றேன். ஒரு 100 வயசு சரிங்க சார், 200 வருஷம் இருக்கட்டும் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நம்ம ஃபாரஸ்ட் ரைட்ஸ் வன உரிமை சட்டம் தான் சார் இப்ப பேசுறாங்க மக்கள். அதுதான் பேசுறாங்க மெயினா. அதாவது வன உரிமை சட்டம், அரசியல்வாதி எல்லாருமே வன உரிமை சட்டம்னு சொல்றாங்க. வன உரிமை சட்டப்படி 2005 டிசம்பர் 13 இதுல வந்து 3 தலைமுறைகளா யாரு வாழ்ந்திருக்காங்க, வருஷம் பார்த்தா 75 வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா, அதற்குரிய தகுந்த ஆதாரங்கள் இருந்தா வன உரிமை சட்டப்படி மக்கள் அங்க வாழ்ந்துக்கலாம். விவசாயம் 2 ஏக்கர் நிலம் அரசாங்கம் கொடுக்கும், விவசாயம் பண்ணிக்கலாம். ஆனா மற்றது தேனு, புலி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவங்க வந்து சுமையா கொண்டு போற மாதிரி தான் விவசாயம் பண்ண முடியும். அங்க இருந்து டிராக்டர்லயோ இல்ல டிப்பர் லாரிலயோ கொண்டு போற மாதிரி விவசாயம் வன உரிமை சட்டத்துல சொல்லுது. சரிங்களா? நாங்க இருந்தோம் அப்படின்னா அதை வந்து இவங்க நிரூபிக்கலாம்ல சார். கோர்ட்ல நீதிமன்றத்திலேயே போய் எங்க இத்தனை வருஷமா இருக்கு, எங்கிட்ட இவ்வளவு ஆதாரம் இருக்கு, நாங்க அவங்க சொன்ன மாதிரி கரண்ட் பில் கட்டியிருக்கோம், பஞ்சாயத்து போல நிலவரி கட்டியிருக்கோம், தண்ணி வரி கட்டியிருக்கோம், சொத்து வரி கட்டியிருக்கோம் அப்படின்னு அவங்க நீதிமன்றத்துல நேரடியாக அப்ரோச் பண்ணலாம்ல சார். டிவியை பார்த்துதான் எங்களை காலி பண்ண சொன்னதே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் சொல்றாங்க. 29/5/2026 இந்த தீர்ப்பு வந்த அன்னைக்கே வந்து எங்க அளவுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே சொல்லிருக்கு சார். அதே போல இதுக்கு முன்னாடி மதுரை ஹைகோர்ட்ல தீர்ப்பு வந்து அந்த பொதுநல ஆர்வலர் திருப்பி கண்டூட்டம் போட்ட அளவுக்கு எல்லாருமே கூப்பிட்டு தெரிஞ்சிருக்கு, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு சார். டிவியில வந்ததுக்கு அப்புறமே யாருக்கு தெரியுதுன்னா அது எப்படி இது பண்றாங்கன்னு தெரியல சார். இப்ப 4601 பேருக்கு வந்து கிட்டத்தட்ட 3000 சொச்சம் பேருக்கு வந்து அந்த இடத்த இப்ப இருக்கிறாங்களே, அந்த ஆக்கிரமிப்பு காடுகள் சொல்றாங்களே, இப்ப இருக்கிற இடத்தை தவிர தேனி, மதுரை, பெரியகுளம், திண்டுக்கல், ஆண்டிவெட்டி இப்படி பல இடத்துல இடமும் சொந்த வீடு விவசாய நிலங்கள்லாம் இருக்கு சார். 3500 பேருக்கு கிட்ட. அப்புறம் ரிமைனிங் 1500 பேருக்கு மட்டுமே அந்த இடத்த தவிர, ஆனா மத்த இடத்துல இடம் இருக்கு, அவங்க மகன்களுக்கு மக இந்த மாதிரி தான் இருக்கு. அந்த 1500 பேருக்கு மட்டுமே வந்து மறுவாழ்வு என்ன அப்படின்னு சொல்லி அரசு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கு சார். 1500 பேர் சொல்லலையே, 4500 குடும்பம், 4600 பேரு சார். ஆனா அவங்களுக்கு வந்து மத்த இடத்துல இடம் இருக்கு சார். இல்ல அந்த 4601 பேர்ல 3500 பேருக்கு பக்கத்துல அவங்களுக்கு வந்து இந்த இடம் இல்லாட்டியாலும், இங்க வீடு இல்லாட்டியாலும், தேனி மாவட்டத்திலேயே ஆண்டிவெட்டி, பெரியகுளம், சின்னமனூர், தேனி, பிசிபெட்டி, அதே போல வெளி மாவட்டங்கள்ல இருந்து திண்டுக்கல், மதுரை, கோயம்புத்தூர் இங்கெல்லாம் அவங்களுக்கு இடமும் இருக்கு, நிலமும் இருக்கு சார். அந்த மிச்சம் 1500 பேருக்குவே வந்து வீடு இல்லாம இருக்காங்க. ஆனா அவங்களோட அங்க பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துருக்காங்க ஏற்கனவே இங்க இருந்தவங்க. அதையும் தான் சார் கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் எடுக்க சொல்லிருக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இருக்கவங்களுக்கு எப்படி வந்து தண்ணி வசதியில இருந்து ரேஷன்ல இருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்களே, பால்வாடி பள்ளிக்கூடம் முதற்கொண்டு எல்லாமே இருக்கு. ஆமா சார், அது மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த மாதிரி தீர்ப்பு வந்திருக்கு, மக்கள் இது வந்து இது பண்றாங்க அப்படின்னு சொல்லி மக்களுக்கு ஒரு தீர்ப்பை பத்தி
பத்தி ஒரு விழிப்புணர்வு கூட்டம் நடத்திருக்கணும் அரசாங்கத்துல இருந்து. ம். இல்ல இந்த மாதிரி வந்து உச்சநீதிமன்றம் இது ஆக்கிரமிப்பு, அதாவது புலிகள் சரணாலயம் ஆக்கிட்டாங்க, இதெல்லாம் புலிகள் சரணாலயத்துக்கு உட்பட்ட காடுகள், அங்க நீங்க வசிக்கிறீங்க. பார்த்தது இல்லைன்றாங்களே அவங்க. நாங்க இவ்வளவு காலமா இருக்கோம். அதான் புலி சிறுத்தை எல்லாமே இருக்கு சார், யானை எல்லாமே இருக்கு சார். அவங்க பார்த்தது என்னன்னா, இப்ப ஒண்ணும் இல்ல, வத்தலக்குள்ள வந்து மருது பாண்டியர் வந்து புலியை வந்து ஒத்த கையால சுத்தி கொன்னாரு அப்படின்னு சொல்லி நம்ம புக்கில் படிச்சிருக்கோம், வரலாறு இது. ம், ம். திப்பு சுல்தான் வேலுநாச்சியார் மருது வண்டியர்களாம் திப்பு சுல்தான் திண்டுக்கல்ல இருக்கிறப்ப திப்பு சுல்தான்லேயே அனுப்பி அந்த புலியை போய் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம புக்கில் படிச்சிருக்கோம், இது வரலாறு. இப்ப போய் வத்தலக்குள்ள இருந்துகிட்டு இங்க புலி இருந்துருக்கோன்னு யாராச்சும் நம்புவாங்களா சார்? ம், 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 ம். இல்ல கேக்குறேன் சார், நம்புவாங்களா சார்? நீங்க சொல்றது ஒரு விதமான பாயிண்ட் தான். பட் ஆனா இல்ல, இன்னொரு பாயிண்டே சொல்லிடுறேன் சார். அதே நேரத்துல வத்தலக்குண்டுக்கு பக்கத்துல பேரிச்சேம் லேக், கொடைக்கானல் பேரிச்சேம் லேக் டுவர்ட்ஸ் மூணாறு எஸ்கேப் ரோடுன்னு சொல்லுவாங்க. ம். அதுல புலி குட்டிகளோட புலி நடந்து போன வீடியோ 2 மாசத்துக்கு முன்னாடி வைரல் ஆகுது. ஓ. அத மக்கள் குடியேற்றம் அதிகரிக்க வனவிலங்குகள் மனிதனிடம் பிரிச்சுக்கிட்டு தனியா தானே சார் போய்க்கிறோம். நீங்களும் வாழுங்க நாங்களும் வாழ்ந்துருக்கோம் அப்படின்னா அது வந்து அது வீட்டு பிராணிகள் கிடையாது. ஒரு நாயோ பூனையோ இந்த மாதிரி மாடோ இல்லைல்ல சார். ம். இப்ப காட்டெருமை கொண்டு வந்து வீட்டுல வளர்க்க முடியுமா சார்? அப்ப வந்து மக்கள் குடியேற்றம் அதிகரிக்க வந்து அந்த வனவிலங்குகள் அதோட வைல்ட் லைஃப் அதோட ஏரியா பரப்பளவு சுருங்க உள்ள போய்கிட்டு தானே சார் இருக்கும். ம். ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த வைகையெல்லாம் நாங்க எங்க பிளாக் பண்ணோன்ற அந்த ஒரு கேள்வியும் கேக்குறாங்க. இல்ல நீங்க ஒரு நாள் வாங்க, ம். வந்து நான் ஒவ்வொரு ஒரு வையாரா நிப்பாட்டி நான் கூட்டு போறேன். 2 நாள் நம்ம அங்கதான் சுத்தணும். இல்ல ஒவ்வொரு ஒரு வையாரா போய் பாருங்க சார். ஒவ்வொரு ஒரு வையாரா போய் பாருங்க. பிளாஸ்டிக் கப்பு எவ்வளவு கிடக்கு. இதே இது பிளாஸ்டிக் டாஸ்மாக்ல பிளாஸ்டிக் கப் பயன்படுத்தக்கூடாது, பேப்பர் கப் தான் பயன்படுத்தணும்னு எத்தனை சர்க்குலர் இருக்கு சார்? எத்தனை சுற்றறிக்கை அனுப்பியிருக்கு? யாருனாச்சும் பேப்பர் கப் விற்கிறாங்களா சார்? அப்ப இது அரசு அதிகாரிகள் வந்து இது மாதிரி நடவடிக்கை எடுக்கலாம். அதாவது அந்த டீ எஸ்டேட் தான் சார் பயங்கர ஆக்கிரமிப்பு. அதையும் நேரில் நம்ம பார்த்தோம். அது கிட்டத்தட்ட 5000 ஏக்கர் அவங்க பட்டா வச்சிருக்காங்க சார். அதாவது இப்ப வந்து உங்களை காலிவண்ண சொல்லல அப்படின்றதுக்காண்டி நீங்க வந்து ஆக்கிரமிப்பாளர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். ஆனா வந்து அவங்க இனிமேலு புதுசா வந்து அங்க இருக்கிற வேலை பார்க்கறவங்களுக்கு பில்டிங்கோ ஏதோ கட்ட முடியாது சார். அதனால அவங்க காலி பண்ணல எங்களை காலி பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து இவங்களுக்கு முன்னாடியே போய் மேகமலை வெள்ளக்காரங்காலத்திலே போய் தேயிலை எஸ்டேட் போட்டு இருந்தவங்க அப்படியே கரெக்டா பட்டாவை இது பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களையே காலி பண்ண தான் சார் சொல்றாங்க. இப்ப இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து சில பேருக்கு பட்டாவும் இருக்கு. மக்கள் அதாவது மூலவைன்றது வந்து சார் கிட்டத்தட்ட 5 மாவட்ட மக்களோட குடிநீர் ஆதாரம் சார். இப்ப இந்த உசிலம்பட்டிலாம் நேற்று நம்ம சட்டசபையில உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் பேசினாரு, உசிலம்பட்டிலாம் தண்ணி இல்லைன்னு. இதே இது உசிலம்பட்டிக்கு வந்து 58ஆம் கால்வாய் வந்து வைகை அணையில இருந்து போகுது சார். அந்த 58ஆம் கால்வாய் எப்ப திறக்கப்படும்னா ராம்நாடு கம்மா நிறைஞ்சு உபரி நீர் வெளியேறணும், வைகை அணை நிறைஞ்சு உபரி நீர் வெளியேறணும். இது ரெண்டும் நடந்தா மட்டுமே உசிலம்பட்டிக்கு 58ஆம் கால்வாய் திட்டத்தின் கீழ் தண்ணி திறக்கப்படும். அப்ப இதெல்லாம் நடக்கணும்னா மூலவையை சரி பண்ணா தானே சார் நடக்கும். அப்ப ஆக்கிரமிப்பு இல்ல. இப்ப ஒண்ணும் இல்ல சார், அந்த காடுகளுக்கு மரங்கள் தான் அழகு. அந்த மரங்கள் சந்தன மரம், தோதகத்தி மரம், தேக்கு மரம் எல்லாமே இருக்கும். இப்ப நீங்க போனீங்களா சார், இந்த சந்தன மரம், தேக்கு, தோதகத்தி இந்த மரங்கள்லாம் நீங்க பாத்தீங்களா சார்? பழைய காலத்து மரங்கள் ஏதாச்சும் ஒரு மரங்கள் பாத்தீங்களா நீங்க? இல்ல சார், இல்ல. அப்ப அதுக்கு எல்லாமே இளவமஞ்சு மரமா மலை மேல ஆக்கிட்டாங்க. கீழே வரும்போது உங்களுடைய விவசாயமா இல்ல சார். ஒரு ஃபாரஸ்ட்ல இருந்து தரையில ஒரு தந்தரன்னு சொல்லுவாங்க, சாதாரண தரையில கூட வந்து ஒரு ஆக்கிரமிப்பு இருக்கிறப்ப கரெக்ட் சார், அதை வந்து நம்ம விட்டு கொடுக்கணும். ஒரு மலை மேல கொண்டு போய் ஆக்கிரமிப்பு பண்ணி அங்கே இளவமஞ்சு மரத்தை நட்டு வச்சா அந்த மலை மேல் இருக்கிற விலங்குகள் வந்து எப்படி சார் அங்க வாழும்? ஒரு மரம், ஒரு சாதாரண மரம், ஒரு தேக்கு மரம், ஒரு ஆலமரம், ஒரு அரச மரத்துல குருவி கூடு கட்டி, ஒரு ஆலமரம் அரச மரத்துல குருவி முதற்கொண்டு எல்லா பறவையும் கூடு கட்டி வாழும். இளவமஞ்சு மரத்துல எந்த பறவை சார் கூடு கட்டி வாழும் சொல்லுங்க சார்? மேகமலையில இன்னும் புது புது பட்டாம்பூச்சிகள், புது வகையான பட்டாம்பூச்சிகள், உலகத்திலே இல்லாத பட்டாம்பூச்சிகள், உலகத்திலே இல்லாத பறவைகள், உலகத்திலே இல்லாத அரிய வகை விலங்குகள் எல்லாமே மேகமலையில இருக்கு சார். புதுசு புதுசா இந்த பயாலஜிஸ்ட், இந்த வன உயிரின பாதுகாப்பு இவங்கெல்லாம் இன்னும் கண்டுபிடிச்சிட்டு தான் சார் இருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் சென்சஸ் எடுக்க போறப்போ புது புது இந்த பறவை வந்து போன தடவை இல்ல, இந்த வட்டம் புதுசா இங்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலை பாக்குறவங்க அந்த சோலாஸ் காடுன்னு சொல்லுவாங்க, அந்த காடுகளுக்குள்ள போகும்போது தொடர்ந்து அவங்க அந்த ஷூவை போட்டு போய் அவங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலை பாக்குறவங்க காலெல்லாம் பார்த்தா வச்சுருக்கோம் சார். அப்படி ஒரு இதா இருக்கும், சேர்த்து புண்ணு வந்த மாதிரி இருக்கும். அவங்க வந்து காடை பாதுகாக்கிறது தானே அவங்க உழைக்கிறாங்க. அதெல்லாம் விட்டுருங்க சார்.
காட்டுக்குள்ள போய் ஒரு குவார்டர் பாட்டில், ஒரு பேப்பர் கப்பு, ஒரு சிப்ஸ் பாக்கெட் கொண்டு போய் குடிக்கிறாங்க உள்ள போய். அதை திருப்பி எடுத்துட்டு வந்து வெளியே போட்டதானே சார். அதை அங்கேயே போட்டு வந்தா புதுசா பாக்குற ஒழுங்குகள் என்ன சார் பண்ணும்? குரங்கு இதெல்லாம் ஆகுதுன்னு அந்த வயல்ல இப்படிதான் சார் காடுகள் அழிஞ்சு போயிடுறது. இப்ப அங்க எதுவுமே இல்ல, எதையுமே பாக்கலன்னு சொல்றாங்க. நீங்க போற வழி இது மான்கள் கடக்கும்டா, ஐநாறு கோயிலுக்கு முன்னாடி இது மான்கள் கடக்கணும்னு போர்டே வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தோம். பட் ஆனா வந்து இந்த வருஷ நாட்டுக்கும் மேகமலைக்கும் சம்பந்தமே இல்ல. 40-45 கிலோமீட்டர் இருக்குன்றாங்க சார். மேகமலை ஊராட்சிக்கு வந்து விஓ எங்க தெரியுமா சார் இருக்காரு? கடமலை கொண்டு இருக்காரு சார். ஆனா மேகமலைக்கு அவங்க வந்து பஸ் மூலமா போனோம்னா கடமலைக்குள்ள இருந்து அண்ணா நகர், அண்ணா நகர்ல இருந்து ஓடப்பட்டில இருந்து இங்க மேகமலை அடிவாரம் வந்து இப்படிதான் சார் போக முடியும். ஆனா அந்த மேகமலை ஊராட்சிக்கு விஓ கடமலை இருக்காங்க சார். இதுதான் சார் நிலவரம். அந்த இது வந்து மேகமலை இங்க இருக்கா சார். ஆனா மேகமலை வந்து ஆண்டிவட்டி தொகுதியில வந்துடும் சார். மேகமலை, ஹைவேஸ், பேரூராட்சி இதெல்லாம் வந்து ஆண்டிவட்டி தொகுதியில வரும். ஆண்டிவட்டி தொகுதி வந்து அதான் இங்க அதாவது பிரிச்சதே அப்படிதான் சார் பிரிச்சிருக்காங்க. இப்ப கம்பம் பக்கத்துல இருக்க கூடலூர் இருக்கு சார். கம்பத்துக்கும் கூடலூருக்கும் 5-10 கிலோமீட்டர் தான் சார். ஆனா 5-6 கிலோமீட்டர் இருக்கும். ஆனா அது வந்து ஆண்டிவட்டி தொகுதி, கம்பம் தொகுதி கிடையாது. அப்போ கவர்மெண்ட் இங்க லோக்கல் இருக்க கவர்மெண்ட்ல அந்த இடத்த பிரிச்சதுலயே நிறைய தவறுகள் இருக்குன்றீங்க நீங்க? இடத்த பிரிச்சதுல நிறைய தவறுகள் இருக்கு. அதுக்குள்ள நான் அவ்வளவு தூரம் படிச்சது இல்லை சார், இது உள்ளது இல்லை சார். ஆனா அமைப்பு, நிலவியல் அமைப்பு அப்படி இருக்குன்னு சொல்றேன் சார் நான். இது வந்து இப்ப இங்க மேகமலையில இருக்கிற மலைகள்ல அப்படியே நேரா வந்து வருஷநாடு, சதுரகிரி மலை, அங்க போன மாவட்டம் வேலப்பூர் கோயில் மலை, அப்படியே ஏத்த கோயில், அங்க ஆண்டிவட்டி கனவா, நீங்க சாஸ்தா கருப்புசாமி வர வந்து சாஸ்தா கருப்புசாமி கோயில் போறீங்களா, அது வரைக்கும் அந்த மலை போகுது சார். அப்ப யானை, புலி எல்லாமே இந்த மலைத்தொடர்கள் வழியை பின்பற்றி நேரம் அங்க வரதுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா சார்? அந்த சாஸ்தா கருப்புசாமி கோயிலையும் இது மான்கள் கடக்க முடியும், யானை கடக்க முடியும், பார்த்து சுலவா போகும், வனவிலங்குகள் கடக்க முடியும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க, போர்டு வச்சிருப்பாங்க. கருங்குரல்கள், சாம்பல் நிற அணிகள் எல்லாமே தான் நம்ம அங்கே நேர்லயே வேற பார்த்தோம். நேர்லயே நீங்க பாத்துருப்பீங்க சார். எல்லாமே நம்ம அங்க பார்த்தோம் மலை மேல. பட் ஆனா இந்த வருஷ நாட்டு அவங்க அந்த மக்கள் குடியிருக்கிற இடத்துல நம்ம அதெல்லாம் பார்க்கல. அங்க ஆக்சுவலா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் இல்லையே. வருஷ நாட்டு அவங்க நீங்க சொல்ற ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தனியா போய் யாருனாச்சும் போறதுக்கு பயந்துக்கிறதா சார்? இப்போ ஒன்றும் இல்லை சார். ஒரு வீட்டில் இப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு வீட்டுல இருந்து கணக்கெடுக்க சர்வே பண்ண போறோம். இப்போ நம்ம வீட்டுக்கு வராங்க, ரேஷன் கார்டில் கணக்கெடுக்க வராங்கன்னா, இருந்தாலும் இல்லை ரேஷன் கார்டு கணக்கெடுக்க வராங்க 2 பேரும் சேர்த்து சொன்னாச்சும் அடிச்சு கூட கிடைக்கும்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் நாங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து கணக்கெடுக்க வரோம், உங்க வீட்டில் டிவி இருக்கா, ஃப்ரிட்ஜ் இருக்கான்னா எல்லாமே இல்லைன்னு தானே சார் சொல்லுவோம். சரி சார். இது இப்போ கடைசியா ஒரு கேள்வி கேட்டு, இந்த வைகை அணையை தூர்வாரியே கிட்டத்தட்ட 72 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. அது உண்மையா சார்? ஆமா சார். வைகை அணை தூர்வாரியை நாங்களும் பல தடவை பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். இந்த வட்டம் வந்து சட்டசபையிலேயே இது பேசியிருக்காங்க. அதே போல அமைச்சர் நிர்மல்குமார் வந்து அதுக்குரிய இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட சேர்ந்து அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி தான் வைகை அணை தூர் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். ஒவ்வொரு தடவையும் வந்து எம்பி தங்கத்தமிழ் செல்வன் எம்பிஆர் இருக்காருல்ல, அவரும் அதை சொன்னாரு, இவரும் சொல்றாங்க. இது வந்து கட்டினது அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க இந்த 60 வருஷமா? இந்த இடையில வந்து எடப்பாடியார் ஆட்சி காலத்துல வந்து இது பண்ணாங்க. அதாவது இருக்கிற வண்டல் மண், ஓரத்துல இருக்க வண்டல் மண் எல்லாம் எடுத்துக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா வந்து ஒவ்வொரு இப்ப பருவமழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சார், அதிமுக இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி காலத்துல குடிமராமத்து வேலைகள் பார்த்தாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் வாய்க்கால் தூர்வாடுறது, குளங்களை தூர்வாடுறது, ஆறுகள்ல இருந்து குளம் கம்மாய்க்கு வர நீர்வழி போக்குவரத்துகளை கிளீன் பண்ணி 100 நாள் வேலை திட்டத்தின் கீழே கிளீன் பண்ணி நல்லா சுத்தமா வச்சிருந்தாங்க. அப்ப இருக்கிறப்ப வந்து நிலத்தடி நீர் மட்டம் உயர்ந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதவே வந்து இப்ப இருக்கிற அரசாங்கம் திருப்பி செய்யணும் சார். இப்படி அதாவது நீர்வழி போக்குவரத்தை வந்து இவங்க எப்பயுமே சுத்தமாவே வச்சுக்கிட்டா ஆக்கிரமிப்பு வராம போயிடும் சார். அது பயன்படுத்தாம இருக்கிறப்ப ஆக்கிரமிப்பு வந்துடும். என்ன சார்? இந்த வைகை செழிச்சா 5 மாவட்டம் செழிச்சிரும்ன்றீங்க? ஆமா சார். அதான் வைகையில ஆமா ராமநாதபுரம் வரைக்கும், அதே அதாவது மதுரையில இருந்து உசிலம்பட்டில இருந்து ராமநாதபுரம் கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் வரும் சார். 100 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க. ஆனா ராமநாதபுரம் கம்மா நிறைஞ்சு உபரி நீர் வெளியேறணும், வைகை டைம் நிறைஞ்சு உபரி நீர் வெளியேறணும். அப்படின்னாக்க உசிலம்பட்டிக்கு 58ஆம் கால்வாய் திட்டத்தின் கீழே தண்ணீர் திறக்க முடியும்னு அரசாங்கம் இருக்கு சார். ஓகே சார். சார் அப்ப இதெல்லாம் யோசிச்சானே சார் அப்ப இது பண்ணி என்ன சார் உங்களுக்கும் த்ரெட் இருக்கு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம். இந்த விவகாரத்துல என்ன சார் உங்களை த்ரெட் பண்றாங்க? அப்படி இல்லை சார். அதாவது இப்ப நம்ம கையில ஒரு 1000 ரூபா வச்சிருக்கோம், தொலைஞ்சு போச்சுன்னா நம்ம காசு தொலைஞ்சு போச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மனசு சங்கட்டமாவே இருக்கும். அப்படி இருக்கிறப்ப வந்து இத்தனை காலமா அவங்க இருக்காங்க.
அது வந்து நல்ல அதை வந்து கோர்ட்டு வெளியேற சொல்லிருச்சு. அந்த நேரத்துல வந்து அவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு நான் யாராலையும் யோசிக்க முடியாதுல்ல சார். ஓகே. அப்போ வந்து நம்ம வார்த்தைகள் சில இது பேசுறது நம்ம நீதிமன்ற உத்தரவுப்படி பேசுறோம். சுற்றுப்புற சூழலை காப்பாத்துறது வந்து ஆர்டிகல் 21 படியும் அரசியலமைப்பு சட்டப்படி சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கிறது ஒவ்வொரு தனி மனிதனோட சட்ட அடிப்படை உரிமை சார். அதே போல அரசாங்கத்தோட உரிமை அதுதான். அத வந்து பாதுகாக்கணும். நம்ம இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி இப்ப இதே தாமிரபரணி வந்து இதுக்கு முன்னாடி எப்படி சார் இருந்துச்சு? களக்காடு முன்னதுரை டைகர் ரிசர்வ் ஆக்கவும் தானே சார் இப்ப தாமிரபரணி நல்லா இருக்கு சார். கண்டிப்பா கண்டிப்பா. சுத்தம் பண்ணி நீர் போக்குவரத்து அதிகமாயிருச்சு. அதே போல வந்து இதை டைகர் ரிசர்வ் ஆக்கிட்டாங்க. அதனால வந்து இதே இன்னும் சுத்தம் பண்ணி இன்னும் ஒரு 5 வருஷம் ஆச்சுன்னா மலைக்காடுகளாக வனங்கள் ஆகிறப்ப வந்து மலைகள் அதிகமா வரும். மழை அதிகமா வரப்ப ஆத்துல நீர் வரத்து இருக்கும். அங்கேயும் அந்த டீ எஸ்டேட் எல்லாம் தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க மேகமலையில? கண்டிப்பா தூக்கிடுவாங்க சார். கண்டிப்பா அதே மாதிரி நடக்கும், இங்கே நடக்கும். அதான் கொடுத்துட்டு போயிடுவாங்க. எல்லாமே ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றப்ப இப்ப நாங்களே இப்ப மேகமலைக்கு நீங்க கார்ல போயிட்டு இருந்தீங்களா சார், அந்த திட்டத்தையும் நிப்பாட்டிட்டு இங்க இருந்து கவர்மெண்டே இப்ப வன சுற்றுலான்னு சொல்லி வனமே கவர்மெண்டே பஸ் விடணும் சார். அவங்க பேக்கேஜுக்கு ஏற்ற மாதிரி யாருமே கீழே பார்க்கிங் வச்சு வண்டி இங்க விட்டுறணும். ஒவ்வொரு இடத்துல நீங்க 10 இடம் சுத்தி பாக்குறதுக்கு இவ்வளவு பேக்கேஜ், 5 இடம் பாக்குறதுக்கு இவ்வளவு பேக்கேஜ், கொண்டு போய் இறக்கிட்டா ஒவ்வொரு இடத்துக்கு 1 hour 1/2 hour சுத்திட்டு 5 மணிக்கு கீழே இறங்கிடணும் அப்படின்னு கவர்மெண்டே பஸ் விடணும் சார். பிரைவேட் வாகனங்களே தனியார் வாகனங்களே உள்ள விடக்கூடாது சார். அப்படி விடாம இருந்தா இன்னும் சுத்தமாயிடும் சார் நல்லா.